இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கூடாரவாசியே நித்திய இருக்கையில் நீயே கலங்குகிறாய். கடந்திடும் காலம் கலைந்திடும் வேஷம் நீயே பதறுகிறாய். நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்தியர் இயேசுவை நாடு. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வேகமாய் ஜனவரி மாதம் முடிந்து விட்டது. இந்த பிப்ரவரி 2026 பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் அதை தியானிக்கலாம். பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் ஒன்று செய்கிறேன் சொல்லிவிட்டு தெளிவாக சொல்ல, பின்னானவைகளை மறந்து. பின்னானவைகளை கடந்த காலத்திலே பட்ட பாடுகள், ஒருவேளை கடந்த காலத்திலே கடந்து வந்த கடினமான சூழ்நிலைகள், ஒருவேளை கடந்த கால வாழ்க்கையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நிலைமைகளாம் மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் லக்கை நோக்கி தொடர வேண்டுமாம். இந்த மாதம் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வேதத்திலே பழைய ஏற்பாட்டை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். 430 ஆண்டுகள் பார்வோனுக்கு கீழாக அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள். அந்த வேதனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி ஒரு கானான் தேசத்தை ஆயத்தப்படுத்தி அங்கு அதற்கு நேராக வழிநடத்தும் போது லட்சக்கணக்கான ஜனங்கள் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரிப்போடு குழந்தைகளோடு புறப்பட்டு வருகிறார்கள். வனாந்தரத்திலே பாடுகள், அவள் முன்பாக கடந்து வந்த பாதையில் இருந்த நெருக்கங்களை பார்த்து என்ன பண்ணினார்கள்? எகிப்தை தேட ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய சிந்தை எல்லாம் எகிப்தில் தான் இருந்தது. முன்னால் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற கானானை நோக்கி கொஞ்சம் கூட சிந்தை இல்லை. சரீரம்தான் வனாந்தரத்திற்கு எகிப்தை விட்டு வந்ததே ஒழிய கானான் தேசத்தை குறித்த சற்றும் எண்ணம் இல்லாமல் பின்னானவைகளே எகிப்திலே நாங்கள் அது இருந்ததே இது இருந்ததே அப்படி இருந்தோம் என்று சொல்லி அதை குறித்தே பேசி நடந்தது என்ன தெரியுமா? வனாந்தரத்திலே மாண்டு போய்விட்டார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததிலே 2 பேர் அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் வனாந்தரத்தில் பிறந்த குழந்தைகள் தான். இப்போ முன்னானவைகளை நாட வேண்டும் என்று சொல்லி நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறான் சொல்லி வேதத்திலே பார்ப்போம் என்றால் இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் எண்ணவில்லையாம், சிலுவையை சகித்தாராம். அதோடு மட்டுமல்ல, பிதாவின் வலது பார்சத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு, அதை அடைவதற்கு முன்பாக அவமானத்தின் பாதையிலே கடந்து செல்ல நேர்ந்தது. சிலுவையை ஏற்றுக்கொண்டு சகிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. ஆனால் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். நிந்தித்தார்கள், அநேக விதத்தில் அவரை அலட்சியம் பண்ணினார்கள், அலைக்கழித்தார்கள், தெரு வீதிகளில் எல்லாம் அவமானப்படுத்தினார்கள். சிலுவையிலே குற்றமற்றவராய் பாவமற்றவராய் தொங்கும் பொழுது கூட அதை சகித்துக் கொண்டார். ஜீவனை நமக்காக கொடுத்தார். மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்காரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, எல்லா அதிகாரமும் அவர் கையிலே கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் ராஜாதி ராஜாவாய் உட்காரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றார். நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம், எஜமானின் சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு உவமையை இயேசு சொல்லுகிறார். ஒரு எஜமான் தூரமாய் பிரயாணம் போகும்பொழுது தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு, ஒருவனுக்கு 5 தாளந்து, இன்னொருவனுக்கு 2 தாளந்து, இன்னொருக்கு 1 தாளந்தை கொடுத்து புறப்பட்டு போய் வெகு நாட்கள் கழித்து திரும்பி வரும்பொழுது கணக்கு கேட்கிறான். 5 வைத்தவன், எஜமானை நான் ரெட்டிப்பாய் மாற்றினேன், 10 தாளந்துகளை கொடுக்கிறான். உடனே அவனை தட்டி கொடுத்து, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியை வைக்கிறேன், உன் எஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுகிறான். 2ஆம் தாளந்துக்காரனும், நான் ரெட்டிப்பாய் மாற்றினேன், 4ஆக கொடுக்கும் பொழுது இதே வார்த்தை சொல்லுகிறான். இன்னொருக்கு 1 தாளந்தை கொடுத்தவன் புதைத்து வைத்து விட்டான். என்ன சொன்னான்? எஜமானனே குற்றம் சாட்டுகிறான். என் விதைக்காத இடத்தில் நீர் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோம் என்பதை நான் அறிந்தபடியினாலே தாளந்தை நான் புதைத்து வைத்திருக்கிறேன். எஜமான் கோபப்பட்டு அதை எடுத்து 10 தாளந்துகள் கொடுத்து அழுகையும் பற்கடிப்புள்ள இடத்துல தூக்கி போட சொல்லுகிறார். பாருங்கள், தாளந்துகளை மல்டிப்ளை பண்ணி எஜமானை பிரியப்படுத்தினவர்கள் எஜமானின் சந்தோஷத்துக்குள் போகிறார்கள்.
ஆனால் அதை ஒன்றும் செய்யாமல் அப்படியே வைத்த வண்ணமாகவே வைத்து முன்னேறாமல் முன்னாக ஓடாமல் இருந்தவர்கள் எஜமான் சந்தோஷத்திற்கு எதிரானது என்ன தெரியுமா? அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த அந்த பாதாளத்திலும் நரகத்திலும் தூக்கி போட வேண்டிய ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. நமக்கு முன்பாக தேவன் ஒரு பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய சிந்தை அதன் மேல் இருக்கும் என்று சொன்னால் பூமியில் கடந்து வருகிற பாதைகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், இழப்புகள் இது நம்மை பாதிக்கவே முடியாது. பின்னிட்டு பார்க்க மாட்டோம். பின்னாக நோக்கி பார்த்து என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு அதை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க மாட்டோம். எதுவானாலும் ஏற்றுக்கொள்ளுவோம், சகிப்போம். அவமானத்தை எண்ணிக்கொண்டு என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, அந்த காயங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு, புலம்பலோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டோம். தூசியை உதறிவிட்டு முன்னேறி போய்கொண்டே இருப்போம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த நித்திய ஜீவன், அந்த நித்திய ராஜ்யத்தை, நித்திய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அதை தான் நம் சிந்தனை இருக்குமானால் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கடினமான பாதையில் கடந்து போகலாம். அநேகருக்கு முன்பாக நிற்கக்கூட முடியாத அளவு அவமானத்தின் பாதையில் கடந்து போகலாம். ஊர் இப்படி பேசுகிறதே, குடும்பம் இப்படி பேசுகிறதே, உறவு இப்படி பேசுகிறதே, உலகம் இப்படி பார்க்கிறதே, தூக்கி போட்டுட்டு இயேசுவை பார்ப்பில் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மேலான பெரிதான ராஜாவின் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார், எஜமானின் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அங்கு கொண்டு போய் சேர்ப்பார். அதற்காக நான் இவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பொறுமையோடு நியமித்த காலத்திலே, நியமித்த பாதையிலே, நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிப்பீர்கள். பின்னானவைகளை மறந்து விடுங்கள். ஒருவேளை இந்த வாதத்தில் அடிக்கடி பின்னானவைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய காரியங்களை பிசாசு கொண்டு வருவான். அவைகளை தூக்கி போட்டுவிட்டு முன்னானவைகளை நாடுங்கள். பரலோக ராஜ்யத்துல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் சந்தோஷம் உண்டா இருக்குன்னா அந்த மனம் திரும்பும் போதே அவ்வளவு சந்தோஷம் தான். மனம் திரும்புகிற அந்த மனுஷன் அல்லது நீங்க பரலோக ராஜ்யத்தில் நாம் போகும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யோசித்து பாருங்கள். சரி, இந்த பின்னானவைகளை மறக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? எகிப்திலிருந்து வரும்போது 2 பேர் மட்டும்தான் அங்கு போக முடிந்தது. மீது எல்லாம் வனாந்தரத்தில் மடிந்து போய்விட்டார்கள். வனாந்தரத்தில் பிறந்தவர்கள் தான் போனார்கள் என்று சொன்னேன். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. 2 பேர், யோசுவா, காலை, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் தேவன் கொடுத்திருந்தார். ஆவியானவர்களோடு கூட இருந்தார். ஆவியானவர் நம்மை நிரப்ப, ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள, ஆவியானவர் நம்மை பலப்படுத்த, அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஓடுவோம் என்று சொன்னால் அவர் முன்னானவைகளை தான் காண்பிப்பார். பரலோக ராஜ்யத்துக்குரியதான் பேசுவார். அதற்கு நேராகத்தான் நடத்துவார். பழையவைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. பழையவைகள் வந்தாலும் அது மேற்கொள்ள முடியாது. அதை தூக்கி போடும்படியாய் மறக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த மாசத்திலே கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். தொடர்ந்து தைரியத்தோடு சோர்ந்து போய் உட்கார்ந்து பின்னால் எழுந்து ஆதியில் ஆண்டவருக்கு செய்த கிரியைகளை செய்யுங்க. ஆதி அன்புக்கு நேரம் திரும்புங்க. எண்ணிக்காலம் செல்லாது, இன்னும் நான் உட்கார்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம். ஒரு ராஜான் பக்கத்து தேசத்தை பிடித்து விட்டான். யுத்தத்தில் பிடித்து ஜெயித்தவன் ஒரே சந்தோஷம். அந்த ராஜாவை கொண்டு விட்டான். அவனுடைய மகன் பெரிய இளமையான வாலிபன் அவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவன் அடுத்து திரும்ப எழுந்து பிடிக்க முடிவு கூடும் என்று சொல்லி அவனை கொண்டு விட ராஜா முடிவு பண்ணினான். ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது ராஜா அப்படி பார்க்கிறான். வாட்டம் சாட்டமா அழகா இருக்கிறான். சரி, இவனை ஏன் கொல்லணும்? ஒரு டெஸ்ட், ஒரு வாய்ப்பு ஏன் கொடுக்க கூடாது? நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு குறிப்பிட்ட ஒரு தூரத்தை நியமித்து அவன் கையில் ஒரு நிரம்பி இருக்கிற தண்ணீர் பாத்திரத்தை கொடுத்து இந்த குறித்த தூரத்தை நேராக கடந்து செல்ல வேண்டும். அதில் ஒரு டிராப் தண்ணி விழுந்தாலும் நீ கொல்லப்படுவாய். இல்லாவிட்டால் உனக்கு தண்டனைக்கு பதிலாக நான் உனக்கு மீண்டுமா எழுந்து போன உன் தகப்பனின் தேசத்தை உன் கையில் கொடுப்பேன். அந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். பின்னிட்டும் நீ பார்க்க கூடாது. சரி என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டான். போட்டி ஆயத்தமானது. 2 பக்கங்களிலும் அந்த லைன் போட்டு ஜனங்களை நிறுத்தினான் ராஜா. நிரம்பிய பாத்திரத்தோடு நடக்க ஆரம்பிக்க 2 பக்கத்திலும் பட்டயத்தோடு அருகிலே அந்த சேவகர்களை நிறுத்திவிட்டான். ஒரு டிராப் தண்ணி விழுந்தாலும் அந்த இடத்துல அவனை கொன்று விட வேண்டும். அந்த இடம் சேர்ந்த பிறகு அல்ல, நீ தோற்று போனா என்று சொல்லி டிக்ளேர் பண்ணி கொல்லுவதல்ல, ஸ்பாட்ல அவனை கொண்டு விட வேண்டும். அவன் பின்னிட்டு திரும்பினாலும் அப்படிதான். ஆரம்ப உடனே பாத்திரத்தை எடுத்து அப்படியே அந்த இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். குறிப்பிட்ட தூரத்தை கடக்க வேண்டுமே. ஒரு பக்கம் ஜனங்கள் பாராட்டுகிறார்கள், இன்னொரு பக்கம் அசிங்கமா திட்டுறாங்க. அவன் காதுல விழுந்து அவனை துக்கப்படுத்தும்படியா, சோர்ந்து போகும்படியா 2 பக்கமும் மின்னிக் கொண்டிருக்கிற பட்டயத்தோடு அவனோடு கூட போர் வீரர்கள் நடந்து வருகிறார்கள். என்ன செய்ய பாருங்கள், பின்னாடி பார்க்க கூடாது. சைட்ல சத்தம் தடிக்குது. ஒரு பக்கம் பாராட்டுறாங்க, ஒரு பக்கம் நிந்திக்கிறாங்க, ஒரு பக்கம் பட்டயம் கழுத்துல வெட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. ஆனால் அவன் அதையெல்லாம் பார்க்காம அப்படியே இந்த தண்ணீரை பார்த்து சொட்டு கூட விழாம அங்க போய் சேர்ந்துட்டான். ராஜா கூப்பிட்டு கேட்கிறான், எப்படிப்பா உன்னால் முடிந்தது? இத்தனை பேர் உன்னை பாராட்டினார்கள், உன்னை பாதிக்கவில்லை. இத்தனை பேர் உன்னை தூசித்தார்கள், உன்னை பாதிக்கவில்லை. அருகில் இருந்த பட்டயம் உன்னை கொல்லுவதற்கு ஆயத்தமாக இருந்தது, நீ அதற்கும் பயப்படவில்லை. அவன் சொன்னான், என் சிந்தையெல்லாம் அந்த இலக்கை நான் கடந்து எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற என் தேசத்துக்கே நான் போய் மீண்டும் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான். அதனால் இதை நான் பெரிதாக எடுத்துக்க காதுகளில் அவைகள் போகவே இல்லை. நாம் என்ன சொல்லுகிறோம்?
இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு மேன்மையான வாழ்க்கை குறித்து ஒரு சிந்தை இல்லை. அதனால தான் இந்த வாழ்க்கை குறித்து கவலைப்படுகிறோம். கடந்து வருகிற பாதைகளை குறித்து கவலைப்படுகிறோம். யாரோ ஒரு தேர்ட் பர்சன் யார் மூலமாக பேசிவிட்டாருன்னு சொல்லி கேள்விப்படுகிறதை குறித்து கவலைப்படுகிறோம். இல்லை, இந்த மாதம் அதெல்லாம் மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்வோம், லக்கை அடைவோம். கர்த்தர் நிச்சயமா அந்த கிருபையை கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாக நேசிக்கிறவங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையின்படியே நாங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடக்கூடிய அப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்கு உண்டாகட்டப்பா. பழைய காயங்கள், பழைய வேதனைகள், பழைய நெருக்கங்கள், பழைய பாடுகள் அதே நினைத்து உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிராமல், இப்படி ஆயிடுச்சு என் குடும்பம், என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது, தொழில் நஷ்டமாகிவிட்டது, இனி எனக்கு என்ன இருக்கிறது, வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி நொந்து போய் நம்பிக்கை இழந்து போய் எல்லாம் இருளாய் போய்விட்டது என்று புலம்புகிற பிள்ளைகளை இந்த நாளில் சந்திப்பீராக. இந்த மாதம் மீண்டும் அந்த பிள்ளைகளை எழுந்து கட்டும்படியாய் எழுப்பி விடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பிரசனம் பொழுது இறங்கட்டும், பலவீனங்கள் மறையட்டும், நன்மைகள் உண்டாகட்டும் அப்பா. அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், வல்லமையின் தேவன் என்பதை இந்த மாதத்திலே காண்பித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சோர்ந்து போய் இனி அவ்வளவுதான் என்கிற நம்பிக்கையற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் அப்பா. முன்னானவைகள் நம்முடைய ராஜ்யத்துக்குரியவைகளை, பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை நாங்கள் நாடத்தக்கதாய், பார்க்கத்தக்கதாய், சிந்திக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடக்கிற ஒரு அனுபவம், உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பழைய எகிப்தின் சிந்தைகள் வேண்டாம். எங்கள் சிந்தனைகள் எல்லாம் பரம காணனை நோக்கி, எஜமானின் சந்தோஷத்தை நோக்கி இருக்கத்தக்கதாய், லக்கை நோக்கி ஓடத்தக்கதாய், பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக தொடர்ந்து மை சார்ந்து கொண்டு மை பின்பற்றி ஓட உதவி செய்வீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பின்னானவைகளை மறந்து விடுவோம், முன்னானவைகளை நாடுவோம். கிறிஸ்து இயேசுவுக்காக தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவோம். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் செய்வார். God bless you. மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய்